நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மைத்தாமே வெறுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் முடிவு பரிந்தும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். லூக்கா 9வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 10வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மத்தேயு 16வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மாற்கு 8வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 24வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் சீசனாக இருக்க வேண்டுமென்றால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ வருகிறவர்கள் அநேகர், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சிலர். இயேசு கிறிஸ்துவ யாரை பார்த்து என்கிட்ட வாருங்கன்னு சொல்றாரு தெரியுங்களா? என்னிடம் வாருங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொல்றாருன்னா, ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து என்னிடம் வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம வரும்பொழுது பலவிதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது பலவிதமான பாடுகளை நம்ம சகிக்க வேண்டியதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது பாவ மன்னிப்பு பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நமக்கு இருக்கிற எல்லா பாவ சுபத்தையும் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். அதை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம அவரை பின்பற்றுகிறோமா? அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். முடிவு பரிந்தும் ரட்சிக்கப்பட்டு நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நமக்கு கொடுக்கப்பட்ட நீங்களும் நானும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் முடிவு பரிந்தும் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவருக்கு நம்ம சீசனாக இருக்க முடியும். அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். இந்த மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் அதிகாரத்தை தியானிங்க. லூக்கா 9வது அதிகாரத்தையும், மத்தேயு 10வது அதிகாரத்தையும், மத்தேயு 16வது அதிகாரத்தையும், மாற்கு 8வது அதிகாரத்தையும், லூக்கா 14வது அதிகாரத்தையும் வேதத்தை தியானிங்க. ஒருவன் இயேசு கிறிஸ்து சீசனாக இருக்கணும்னா அது என்னென்ன பின்பற்ற வேண்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லியிருக்கிறாரு. நீங்க அதை வாசிங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.